எப்பயுமே பிளெயின் தோசை தானே பாப்பாவுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டைம் கார தோசை ட்ரை பண்ணி பார்ப்போம், இது வரைக்கும் பாப்பா சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து 3 பல் பூண்டும் நான் அப்புறம் வந்து ஜீரகம் 1 ஸ்பூனும் எடுத்திருந்தேன். ஜீரகம் வந்து நான் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ண குவான்டிட்டி, ஸோ 1 ஸ்பூன் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 6 வரமிளகா வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் 6 வரமிளகா. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதெல்லாமே வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கம்மியாக ஊற்றி அரைங்க, அப்போ தான் மொறுமொறுன்னு வரும் தோசை. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் தோசைலாம் ஊற்றிட்டு ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டு வந்து அது கொஞ்சம் மாவாக இருக்கும் போதே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து நல்லா தோசையோட மிங்கிள் ஆகி ரொம்ப கிறிஸ்பியாக ஒரு கோல்டன் கலரில் வரும் தோசை, செமையாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் மாவாக இருக்கும் போதே நான் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இவளுக்கு பாப்பா கூட்டுறதுனால நான் கொஞ்சமாக தான் போட்டேன். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா சும்மா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இப்படி நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு வந்து கொஞ்சம் வார்மான ஸ்பைசி கம்மியான சட்னினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஏன்னா அதிலே ஸ்பைசி இருக்கிறதுனால ரொம்ப காரமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி தான் நான் பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் சூப்பராகவே இருந்தது. இப்போ பக்கத்தில் உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, சாப்பிட்றக்கும் ஆர்வமாக இருந்தா. நானும் அவளுக்கு பிச்சு கன்ஃபியூஷன்லேயே ஊட்டின சாப்பிடுவாளா மாட்டாளா அப்படின்னு. அவள் சாப்பிட்டு சூப்பர் சொன்னா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கமெண்ட் பண்ணுங்கள்.